உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. பெண்ணிடத்துல ஒரு கருணொச்சி கருவாழப்பழம் ஆணவத்துல நடந்திருக்கும். பலிங்கிறது உருவங்கள் மட்டும் கிடையாது. பூசணைக்காவை கொடுக்கறதும் ஒரு நரர் பலிக்கு சமமான ஒரு பலி அப்படிங்கிறதும் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. கொல்லிமலையில எட்டுக்கை அம்மன் ரொம்ப பிரசித்தமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். முக்கியமாக இந்த கொல்லிமலையில வரக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த அம்மனை பார்க்காம போக மாட்டாங்க, அவ்வளோ பிரசித்தி பெற்றவங்க. சரி, இந்த அம்மனை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த அம்மாவை பத்தி நம்ம பேசணும்னா ஒரு நாள் 2 நாள் போதாதுங்க. ஏன்னா இங்க அவ்வளோ சூட்சமங்களும் மர்மங்களும் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கொல்லிமலை. அம்பாள் மட்டும் சொல்ல முடியாது, அம்பாளை சார்ந்து பல விஷயங்கள் இந்த கொல்லிமலையில மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொல்றோம். இதுல என்ன, நான் கொடுக்கக்கூடிய ஆலயம் சார்ந்த ஒரு இன்டர்வியூ, அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு முதல் கோயிலாக கண்டிப்பா எனக்கு உங்களுடைய சேனல் மூலமா கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கும் இந்த ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புராணம், சிவபெருமானுடைய மனைவியாக இருக்கக்கூடியவள் உமா மகேஸ்வரி, பார்வதி தேவின்னு சொல்லுவோம். அந்த பார்வதி தேவி யாரு? தக்ஷன்கிற ஒரு அசுரன். அந்த அசுரனுக்கு மகளாக பிறந்து இறைவனை மனம் முடிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க தவத்தினால அவங்க மேல இருந்த ஒரு காதலால இறைவனை மனம் முடிக்கிறார். ஆனா இதை யாரு ஏத்துக்கல? தக்ஷன்கிற அரசன் ஏத்துக்கல, மறுக்கிறார். அப்ப தக்ஷன் ஒரு யாகம் நடத்துறார். அந்த தக்ஷன் நடத்தக்கூடிய யாகத்திற்கு எல்லாருக்கும் அழைப்பு வருது, பரமேஸ்வரனுக்கு மட்டும் அழைப்பு வரல. இது யாருக்கு கோபம் வருது? யாருமே தன் கணவனுக்கு மனைவி பிறந்த இடத்துல இருந்து மதிப்பு கொடுக்கலன்னா அந்த மனைவிகளுக்கு கோபம் வரும். அப்ப இறைவனுடைய வாழ்க்கை வரலாறுகள்லயும் இது அடங்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த உமாதேவி கோபம் ஆகுறாங்க, என்னுடைய இறைவனுக்கு அழைப்பு வரல, இதை நான் கேட்க போறேன் அப்படின்னு வராங்க. அதுல இவங்க என்ன பண்றாங்க, இறைவன் அதை விரும்பல, நீ போக வேண்டாம்னு தடுக்கிறார். ஆனா இறைவனுடைய வார்த்தையை மீறி அவங்க போகிறாங்க. அந்த யாகம் நல்லபடியா முடிஞ்சுதா முடியலையாங்கிறது அது அடுத்த பார்ட்டு. ஏன்னா இறைவனே பஞ்சபூதமாக இருக்கிறதுனால அந்த பஞ்சபூதத்துல அக்னியும் ஒண்ணு அடங்கியிருக்கு. அப்ப அந்த அக்னி யாருடைய அனுமதி இருந்தா அந்த யாகம் நல்லா நடக்கணும், இறைவனுடைய அனுகிரகம் இருந்தாதான் அந்த யாகமும் நல்லா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு புராணம் இருக்கு, அது தனியா போகும். அப்ப இறைவன் கோபமாகிறாரு, அங்க உமாதேவிக்கு அவமானங்கள் நேருது. அந்த அவமானத்தை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியாம அவங்க அக்னியில இறந்துடுறாங்க. அக்னியில இறங்கும் போது பாதி உடல் வெந்துடுது, பாதி உடல் பஷ்மமாகல. அப்ப இறைவன் அவங்கள அந்த இடத்துல இருந்து மீட்டு எடுக்கிறார். ஏன்னா இறைவனே அக்னி ஸ்வரூபம். கண்டிப்பா. அப்ப என்ன செய்யறோம், எல்லாருக்கும் தெரியும் அம்பாளுடைய 54 பிண்டங்கள் ஒவ்வொரு இடத்துல விழுந்தது. அதுல சக்தி பீடங்களாக சொல்றோம். அதுல கர்நாடகா இருக்கு, ஆந்திர மாநிலம் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியில போன பாகிஸ்தான் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லப்படும். பாகிஸ்தான்லயும் சக்தி பீடங்கள் இருக்கு, 54 பீடங்கள் அங்கேயும் இருக்கு. அந்த 54 பீடம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த 54னுடைய உபரி பீடம் ஒரு 300ஆக சொல்லப்படுது, 108ஆக சொல்லப்படுது, சாரி 108களாக பிரிக்கப்படுது. அந்த 108கள்ல இருந்து இன்னமும் உபரி பிரியுது. அப்படி பிரிஞ்சு வரக்கூடிய 36 ஸ்தலங்கள் இருக்கு. அந்த 36 ஸ்தலங்கள்ல இந்த கொல்லிப்பாவை அப்படிங்கிறது ஒன்று அடங்குது. இது யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். உதிரம், அதாவது அவங்களுடைய ரத்தம் உதிரக்கூடிய இடம், அந்த இடம் தான் கொல்லிமலை அப்படிங்கறத இதோடைய சூட்சமம். ஓகே, 54 துண்டுகளாக விழுந்த உறுப்புகள், அதுல இருந்து பிரிந்த உறுப்புகள்ல இருந்து இங்க ரத்தம், அம்மனுடைய ரத்தம் விழுந்த பகுதி தான் இந்த உதிரி. ஓகே, அது 108. அந்த 108ல ஒரு 36 இருக்கு. அந்த 36ல இது ஒண்ணு.
இது எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, இதுவும் அகஸ்திய மகாமுனிவர் எழுதப்பட்ட நாடி சாஸ்திரங்கள்ல இதுவும் ஆதாரபூர்வமா அவங்களுடைய ஓலைச்சுவடியில இருக்குங்கிறது தான் இதுல உண்மை. அது தெரிஞ்சதுனாலதான் இதை வந்து நம்ம உலகத்துக்கு எடுத்து சொல்லணும், மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு துணிச்சலா நம்ம இதுக்கு வந்திருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த கொல்லிப்பாவை, பாவைனா என்ன சொல்லுவோம் பொதுவாவே? குழந்தை. குழந்தைம்பாங்க. குழந்தை என்ன செய்யும்? அடம் பிடிக்கும். அதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா சொல்வதை சொல்லும் கிளிப்புள்ளைங்கிறது போல குழந்தை நம்ம என்ன பண்ணோம், எதெல்லாம் நம்ம சொல்றோமோ அதெல்லாம் அந்த குழந்தை கேட்கும். அவன் வரான் பாரு, இவன் நல்லவன் இல்ல அப்படின்னா அந்த குழந்தை என்ன செய்யும், அவன் நல்லவன் இல்லைன்னு தெரியும். அவங்க வரான் பாரு, அவன் தான் நம்மளுக்கு எல்லாமே, அவங்க தான் நம்மளுக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை அவங்க நம்மளவங்கன்னு எடுத்துக்கும். நம்ம சிரிச்சா சிரிக்கும், நம்ம அழுதாலும் அந்த குழந்தை அழுவும், இவனை அடிடானா அடிக்கும். இது எல்லாம் சொல்றதுதான் அந்த குழந்தை. அந்த குழந்தை தாங்க இங்க இருக்கக்கூடிய கொல்லிப்பாவை. ஓகே ஐயா, இப்ப நம்ம வந்து அம்மன் இங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கறத சொல்லிட்டோம். ஸோ அவங்களுடைய ரத்தம் விழுந்த இடம் தான் இங்க வந்து கொல்லிப்பாவை அம்மனாக இங்க உருவாயிருக்கிறாங்க. நம்ம வந்து நேற்று இரவு வந்து இங்க பூஜைகள்லாம் நடந்தது அப்படின்னு. இப்போ பொதுவா பரிகாரம் அப்படிங்கிற பேர்ல வந்து நிறைய கோவில்கள் நிறைய இடங்கள்ல இப்ப நிறைய பேர் வந்து அவங்களுடைய இடங்கள்லயே ஓகேங்க உங்களுக்கு நீங்க போங்க, நான் இங்கேயே உங்களுக்கு பூஜை எல்லாம் செஞ்சு தந்துடுறேன் அப்படின்னு சொல்றவங்க. ஆனா நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த கொல்லிமலையில இந்த கோவில்ல தான் இத்தனை மணிக்கு தான் அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பூஜைகள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருது அப்படின்ற நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். இது எதற்காக, இந்த பூஜை என்ன பலன் தரும், இந்த பூஜை எதற்காக ஃபர்ஸ்ட் பண்ணோம், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன் நம்ம இந்த இடத்த முதல்ல நம்ம வந்து சூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, இது வந்து அம்பாளுடைய உதிரம் விழுந்த ஒரு இடம் அப்படிங்கறது நம்ம சொல்றோம் இல்லையா? கண்டிப்பா. அப்ப உதிரம்னாலே என்ன சொல்லுவோம், ரத்தம் சொல்லுவோம். அப்ப அந்த பலி சார்ந்த ஒரு விஷயங்கள், அந்த ரத்தம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக மகரிஷிகள் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதிப்புகளுக்கு வந்து ஆளாகிறாங்க. அப்ப என்ன பண்றோம், கொல்லிமலைனாலே மாந்திரிகங்களுக்கு முக்கியமான ஒரு இடம். இந்த மாந்திரிக பூஜையை வந்து இங்க பண்ணணும்னா அவங்க உடனடியா அவங்க வந்து பாதிப்புகளுக்கு ஆளாயிடுவாங்க, பிரச்சனைகளுக்கு ஆளாகுவாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலயும் ஒரு நல்ல நம்பிக்கையும் இருக்கு, மூட நம்பிக்கையாவும் இருக்கு. கண்டிப்பா. இந்த மூட நம்பிக்கையையும் இந்த இடத்துல வந்து உடைக்கணுங்கிறது தான் இன்னைக்கு இந்த பதிவு. பொதுவாலே என்ன சொல்லுவோம், தெய்வம்னாலே காக்கக்கூடிய ஒன்று தான் தெய்வம். கண்டிப்பா. அதனாலதான் உங்களை தெய்வங்கிறோம். அரக்கர்கள்னா பழி வாங்கக்கூடிய ஒரு குணம் உண்டு, தெய்வம்னா மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் உண்டு அப்படிங்கிறத ரெண்டா பிரிக்கப்படுது. நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போனா நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம அம்மா அப்பா நம்மள வேணான்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா வேணான்னு சொல்ல மாட்டாங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் கூட என் புள்ள தப்பு பண்ணல, நல்லவன்னு சொல்லுவாங்க. அது போலதான் தெய்வம். தெய்வம் என்ன பண்ணுது, 1000 நம்ம தவறுகள் பண்ணியிருந்தாலும் அந்த தெய்வம் நம்மளை வந்து மன்னிச்சு நம்மளை திருத்தக்கூடிய ஒரு இடத்துல அந்த தெய்வம் நம்மளுக்கு இருக்கு. அதனாலதான் தெய்வம்ங்கிறது அழைக்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடம் துஷ்ட தேவதையினால ஒருத்தவனை அழிக்கணும், அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு பூஜை பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த பூஜையில பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த அம்பாள் வந்து ஒரு மூலகாரணமாக இங்க வந்து இயங்குறாங்க அப்படிங்கிறது இதுல இன்னொரு மர்மம். அதனால இந்த இடத்துல வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பரசுராமர் ஆண்ட பூமினா என்ன சொல்லுவோம் எல்லாருமே, கேரள நாடும்போம். அப்ப கேரளம் என்றாலே என்ன சொல்லுவாங்க, பகவதி அம்மன். அங்க வந்து குருதி பூஜை நடக்கும். இது வந்து தமிழகத்து, அதாவது வந்து நம்ம இந்தியாவுடைய தென்பகுதி. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கும்பகோணங்கள்ல வந்து ஐவர்பாடி என்று சொல்லக்கூடிய ஐயாவாடின்னு சொல்றோம். அங்கேயும் பூஜைகள் உண்டு, குருதி பண்ண மாட்டாங்க. ஆனா பலிக்கு பதிலா என்ன பண்ணுவாங்க, பூசணிக்காவை வந்து அதுல குண்டத்துல வந்து பயன்படுத்துவாங்க. இது போன்ற ஒரு ஸ்தலங்கள், அங்கெல்லாம் செல்ல முடியாதவர்கள், அங்கெல்லாம் சில பூஜைகளை வந்து செய்ய அனுமதி இல்லாத பட்சத்துல அந்த பூஜையை வந்து இங்க செய்யறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இருக்கு. அப்படிங்கறதுனால இந்த இடத்த வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். பலிங்கிறது வந்து உருவங்கள் மட்டும் கிடையாது, பூசணிக்காவை கொடுக்கறதும் ஒரு நரர் பலிக்கு சமமான ஒரு பலி அப்படிங்கிறதும் சாஸ்திரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல இன்னொரு சிறப்பு அம்சம், அந்த பிண்டங்கள் 54, 108, 36 விழும்போது அதுல மகாவிஷ்ணு இன்னொரு அவதாரங்கள் பத்தி பேசுறோம். மகாவிஷ்ணு வந்து 2 அவதாரங்கள் உண்டு. ஒண்ணு வந்து ரொம்ப உக்கிரமான ஒரு அவதாரம், அவருடைய பிரகலாதனுக்காக நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். அந்த நரசிம்ம அவதாரம் எடுக்கும் போது அந்த ரத்தம் அவரு உடம்புக்குள்ளேயும் போகும்பொழுது அந்த அசுர குணம் அவருக்கு வந்துருது. எல்லாரும் எங்க போறாங்க,
உடனே எல்லாரும் போய் பரமேஸ்வரன்ட்ட போய் முறையிடுறாங்க. ம். அப்ப அவர் வந்து சாந்தப்படுத்துறார். கொள்ளை மலையாகப்பட்டது அம்மாளுடைய சக்தி நிறைவதற்கும் காட்டு வனத்தில் இருக்கிறதுக்கும் கரடை பிள்ளைகளும் சிங்கம் சிறுத்தா வளர்றதுக்கும் ஆடு மாடு மேஞ்சதுக்கும் பக்தர்கள் உருவாகி வந்தது அம்மனை கொள்ளைப்பாவைகள். அந்த கொள்ளைப்பாவைகள் நிரந்தரமான ஒரு வாக்குகளை கொடுத்திருக்குது. எப்படி கொடுத்துருக்குதுன்னா, மாலல்லாதவளுக்கு மாலை போட்டு மக்களோட சிறந்து மாங்கத்தோட வருவான்னு கொடுத்தா வாக்கு. குடும்பம் ஆணும் பொண்ணு சந்தோஷம் இல்லான்னு சொன்னா என் உடம்ப கழுவிட்டால் அவ உடுப்பை கொண்டாந்து என்னுடைய சூழத்தை மாற்றிவிட்டால் அந்த ஆணும் பொண்ணும் சேர்ந்து வளரக்கூடிய சக்தி. மனக்குறையை தீர்க்கணும். மண்ணால பிரச்சனை இருக்குது, கோர்ட்ல கேஸ் நடக்குதுன்னு சொன்னா இந்த கேசுகளை முடிப்பென்றதற்காக அம்மனுடைய சக்தி. அதை வேண்டி இந்த ஐயாசாமி பூசாரிகள் அவருடைய எண்ணம், அவனுடைய மனசுல உபாயமான சொத்து தீர்ப்பனால் உனக்கு உண்டான பூசைகளை நிறுத்த கொடுன்னு சொல்லி அம்மா கிட்ட உத்தரவு வாங்கி கொடுப்பான். அந்த உத்தரவு பிரகாரம் அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு மக்களுக்காக மணி குழந்தை இல்லையதுன்னா 40 வருஷம் கூடமே ஆகிவிட்டாது. அந்த 40 வருஷத்திலேயே அம்மா 4 மாதத்திலே குழந்தை உருவாக்கி கொடுத்துருக்கு. அதே போல அடுத்த வருஷம் வரும்போது அந்த முடியை கரைக்கி அம்மாவத்தை பாதத்தில் செலுத்த வேண்டிய நேரம், அவங்களுடைய பொங்கலை வச்சு செலுத்த வேண்டிய நேரங்கள். அந்த சித்தர்கள் அம்மா கிட்ட வந்து கல்லா வளபளந்து கருங்கல்லா உருவாக்கி சதுரகிரிமலை, எம்மகிரிமலை, காஞ்சேரி மலைகள் இந்த ஒப்பமாக வந்து இந்த அம்மா சித்தர்கள் காது கொடுத்து களி ஓகத்தை இந்த களிகளை எப்படி கத்து வைக்கிறது அப்படி அம்மா யோசனை அந்த சித்தர்களை கேட்டார். பலகனே 18 சித்தர்களை உருவாக்கிய காலத்திலே அம்மா ஒரு கொள்ளைம்பாவான்னு சொல்லி பேரு வழங்கின நேரத்திலே அவங்களுக்காக ஒரு பாசானம் உருவாக்க விட்டது. என்ன உருவாக்க விட்டா, பெண்ணிடத்துல ஒரு கருநொச்சி கருவாழப்பழம் வளர்ந்திருக்கும், காணகத்துல நடந்திருக்கும், கருணாக வளர்ந்திருக்கும், கைகண்ட அவதாரம் கொடுத்திருக்கும், அம்மாவுடைய கண் வெளிச்சத்தை திறந்திருக்கும். காவேரியில போனவை எப்ப மின்னின் பிடிக்க வருவான், மின்னேறி வர முடியாத சூழ்நிலை அவனை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறான். அதே போல அம்மனை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கலாம். அவை கைகொண்டே அம்மாளா வடிச்சு வச்சிருக்கு, கண்ணால திறந்து வச்சிருக்கு. அவங்களால பயன்படுத்த முடியாத மயில விருச்சத்துக்கும் சோதி விருச்சத்துக்கும் மகா விருச்சத்துக்கும் கருணுச்சி வேர்களுக்கும் கருவாள தண்டுகளுக்கும் அம்மா இந்த உபத்தை நமக்கு உபயம் பண்ணி கொடுன்னு சொல்லி அம்மா கேட்டிருக்காங்க. இது கேட்ட வகையிலே அப்ப அந்த வெளிச்சத்தை காட்டுறதுக்கு அவங்களுக்கு கண்ணு மூடி போய் ஒரு மூலிகை எடுக்கும் போது பாம்பு வெளிச்சம் கொடுத்திருக்குது, நல்ல பாம்பு. அந்த பொருளை எடுறா, அந்த பொருளை எடுறான்னு, ஐயோ பாம்பு கூட வருதேன்னு சொல்லிடுறான். நான் கண்ணிட்டு அம்மா உருவத்தை மாத்திருக்கேன். உருவத்தை மாற்றி அது மயில் விருச்சகம், இதோடைய சோதி விருச்சகம், இது ஒரு ஆணு வணங்கி, இது பெண்ணா பிறவி, பெண்ணா பிறக்கிறதுக்கு பெருமையாக கொண்டாடி வருவதற்கு இது கருணொச்சி வளரும், கருணாத்திரங்க வளரும், கரு எழுத்தங்க வளரும், கராடு வளரும், கருநாகம் வளரும், நாகம் வளரும், நல்ல பாம்பு வளரும். இதுக்கெல்லாம் உபயத்திலே வெண்ணி அம்மா கரும்புதத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். இந்த அரி ஓம் சக்திகள் இருக்கும் நிலத்தில் நடந்து போன நிலபுரண்டி அப்படியே மீன்பால போற வரும், மினு 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 மேல காலு மேல ஊறும். அதை ஒரு கம்பளை குச்சி எடுத்தவன அதான் நிலபுரண்டின்றது. அதுலதான் புதையல் கிடைக்கிற நேரங்கள் இருக்குது. அதுபோல மக்கள் எல்லாரும் சந்தோஷமாட்டு என் பாதத்தை பிடிச்சா உங்களுக்கு எல்லா பஞ்சங்களும் தீர்ந்து விடுறோம். எல்லா சக்தியும் நான் கொடுத்து வருகிறேன். எல்லாத்தும் வணக்கம், நன்றி. நன்றிங்கய்யா. அது போல இந்த இடம் வந்து சித்தர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அப்படிங்கறத சொல்றோம். கொங்குனருங்கிற ஒரு சித்தர் வந்து பிச்சை ஏந்திட்டு வர்றாரு, ஒவ்வொரு வீட்லயும் பிச்சை கேட்டுட்டு வர்றாரு. அப்ப வரும்பொழுது ஒரு வீட்டுக்கு வர்றார். அங்க வந்து பிச்சை கேட்கும் பொழுது அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சாப்பாடை கொடுக்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு, ஏன்னா சித்தர்கள் இல்லையா, அவங்களுக்கு அது வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். ஏன் நீங்க வந்து மனம் வந்து கஷ்டப்பட்டு இந்த பிச்சையை கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது அவங்க வீட்டுல வந்து ஒரு வாரிசு இல்லாம இருக்கு. உடனே அவர் சுவாமி என்ன பண்றாருன்னா, விபூதியை வந்து ஒரு பிரசாதமா கொடுத்து இதை நீங்க உள்ளுக்கு சாப்பிடுங்க, உங்க வீட்டுல ஒரு குழந்தை வருங்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதன் மேல ஒரு பற்று இல்லாம நம்பிக்கை இல்லாம அந்த விபூதியை கொண்டு தூக்கி வெளியில வீசிடுறாங்க. ஒரு கோரை செடிகள்லாம் நிறைய முளைச்சிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கொண்டு வீசிடுறாங்க.
பேசிட்டு போயிடுறாங்க. திரும்ப அவரு ஒரு காலம் கடந்து வர, ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு வரும்பொழுது அந்த வீட்டுக்கு வரும்பொழுது, எங்கம்மா உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தை இல்லை, அந்த விபூதி நான் சாப்பிடல, அதை நான் அங்கே போய் தூக்கி போட்டேன், வெளியில தூக்கி போட்டுட்டேன், நீங்க அங்க போய் கூப்பிடுங்க, அங்க ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க கூப்பிடும் போது அந்த குழந்தை வரார். அவர் தான் கோரக்க சித்தராக சொல்லப்படுறது. கோரப்புள்ளில உருவானதுனால இவர் வந்து கோரக்க சித்தராக பேர் வந்து வந்தது. கண்டிப்பாங்க. இந்த இடம் வந்து அவருனால பிரசித்தி பெற்ற ஒரு இடங்கள்ல இது ஒரு இடம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அது போல பாம்பாட்டி சித்தரை பத்தி சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகஸ்திய முனிவரே இங்க வந்து போனதாகவும் அதனுடைய புராணங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு புகழ்பெற்ற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடங்களா சொல்ல போனோம்னா அது வந்து கொல்லிமலை. முக்கிய குறிப்பாக நிறைய விஷயம் நம்ம பார்க்கும்போது கொல்லிமலையில நிறைய மூலிகைகள் இருக்கும். சித்தர்கள் வந்து அதிகமா இங்கதான் வந்து நடமாடுவாங்க. அதுல இந்த அஷ்டமா சக்திகள்ல பேரு போன சித்தர்கள் எல்லாருமே இந்த கொல்லிமலையில வந்து தான் நிறைய அஷ்டமா சக்திகள் எல்லாம் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிற சில விஷயம். இதுல வந்து 2 விஷயங்க. அஷ்டமா சித்தி அதுல வந்து 2 விதமா இருக்கு. அது வந்து துஷ்ட சக்தியாவும் பயன்படுத்தினாங்க, நல்ல சக்தியாவும் பயன்படுத்தினதுல கோரக்கருடைய ஒரு சூட்சமங்கள் இங்க அடங்கியிருக்கு. கண்டிப்பா அப்படிங்கறதும் சொல்லலாம். அதுல பொதுவா இந்த 18 சித்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காயகல்ப முறை, ரசவாதம் அப்படிங்கிற விஷயங்கள்ல பயங்கரமான ஒரு வித்தக்காரங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சித்தர்களானே வித்தக்காரங்க தானே. கண்டிப்பா இந்த மாதிரியான வித்தைகள்லாம் வந்து இந்த நடைமுறை காலத்துல சாத்தியமே கிடையாது. ஆனா அந்த காலத்துல மண்ணையும் பொண்ணாக்கக்கூடிய சக்தி வந்து அவங்களுக்கு தான் இருந்தது. இறந்த உயிரையும் மீட்டெடுக்கக்கூடிய சக்திகள் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அந்த மாதிரியான வித்தைகளை வந்து இங்க இருந்து தான் கத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பத்தின விஷயங்கள் சொல்லுவோம். இல்ல சித்தர் அதை பத்தியும் கண்டிப்பா சொல்றேன் மேடம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அன்னைய காலகட்டத்துல என்ன நம்மளுக்கு கொடுத்தாங்களோ அதை தான் இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம நவீனமா நம்ம வந்து ஒரு சில விஷயத்த பயன்படுத்திட்டு வரோம். விமானத்தை பத்தி இன்னைக்கு ஆராய்ச்சி பண்றோம். ஆனா அப்ப உள்ள சித்தர்கள் என்ன பண்றாங்க, விமானமா அவங்க வந்து பயணிச்சிருக்காங்க. பிரகலாய பிரவேசம் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு பாய் மேலேயே அவங்க வந்து பயணம் பண்ணதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அதே சித்தர்கள் வந்து என்ன பண்றாங்க, கூடு விட்டு கூடு பாயிறத பத்தி பேசியிருக்காங்க. நீங்க சொல்றது போல மண்ணெல்லாம் பொண்ணாவும் மாத்தி இருக்கிறாங்க. ஸோ சித்தர்கள்னாலே அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, சித்தர்கள்னாலே சித்து வேலையில சிறந்தவங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அது நல்ல சித்தம் இருக்கு, கெட்ட சித்து. நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாங்கிறது இருக்கு. ஆனா நல்லதுக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டுமாகவே அவங்க நம்மளுக்காக அதை வந்து அந்த சூட்சமெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை எவ்வளவு பேர் எவ்வளவு நல்லதுல பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இங்க ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு இருக்கு. சித்தர்களுடைய பேரை கொண்டு இந்த காயகல்பம் இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா, இதை வந்து தவறான முறையில பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு உண்மையான ஆட்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டாலும் அந்த இடத்துல ஒரு கேள்வி மார்க்கு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொல்லிப்பாவை, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவைனா குழந்தைன்னு சொல்றோம். அதே நேரத்துல இவங்க வந்து மனோன்மணி அப்படிங்கிறதையும் சொல்றோம். இப்போ வந்து மேடம் நம்ம வந்து ஆன்லைன் சர்வீஸ் கொடுக்குறோம் நாடி ஜோதிடத்துல. நேரடியாக வர முடியாதவங்க ரேகை வந்து போஸ்டல் அனுப்புறதோ இல்லை மெயில் மூலமாக அனுப்புறது, அவங்களுக்கு நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். அவங்க நாடி எடுத்து படிக்கும்பொழுது அவங்களுக்கு சில பிரச்சனைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து கணவன் மனைவி ரீதியான ஒரு பிரச்சனை, அது இந்த கணவன் மனைவி ஒன்று சேராத இருக்கிறதுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர்களால் சில செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறத மகரிஷி எடுத்து கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு இந்த இடம் இந்த தேதியில் இந்த திதியில் இந்த இடத்துல வந்து இந்த பூஜையை செஞ்சால் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் அங்கேருந்து நேராக கிளம்பி வந்துட்டாங்க. வந்து அவங்களுக்காக நம்ம நேத்தி வந்து இந்த ஹோமத்தை வந்து ஹோமம் பண்ணியிருக்கிறோம். அந்த செய்வனை சார்ந்த பிரச்சனையில இருந்தது அவங்கள வந்து விடுபடுக்கிறதுக்கான உள்ள வழிமுறையெல்லாம் நேத்தி பண்ணி கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு நல்லபடியா ரொம்ப சந்தோஷமா அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட இன்னைக்கு அவங்க போயிருக்காங்க. சீக்கிரம் அவங்களும் மனைவியோட இங்க வருவதா உத்தரவும் வந்திருக்கு, கண்டிப்பா வருவாங்க. ஓகே சார், நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த கொல்லிமலை அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது மாந்திரிக ரீதியான விஷயங்கள் தான் நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம். ஆனால் அதை தாண்டி இந்த கொல்லிமலையில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ மக்களுக்கு இதனால் நல்லது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த நேர்காணல் மூலியமாக தெரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்கு இதை ஒரு வாய்ப்பாக அமைச்சு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. கண்டிப்பாமா. ஏன்னா கொல்லிமலைனால எல்லாருக்கும் வந்து இது ஒரு மாந்திரிகத்துக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது எல்லாருடைய மனசுலையும் பதிஞ்சிருக்கு. அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்க மூலமா எங்களுக்கு ஒரு வாய்ப்பும் இந்த அம்பாள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நானும் பரிபூர்ணமாக அதை ஏற்றுக்கிறேன். வெள்ளம் அடிக்குது பாருங்க. கட்டாயம் இந்த இடம் வந்து எவ்வளோ பெரிய சிக்கல்ல இருக்கக்கூடியவங்களையும் மீட்டு கொண்டு வர முடியும். அதற்குரிய ஒரு இடமாகவே
இது வந்து இந்த இடத்துல வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு, செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, அம்பாள் வந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வாய்ப்பை சொல்வதற்கு அமைச்சு கொடுத்த உங்களுக்கும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. மிக்க நன்றி.